ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வளைகாப்பு. அதுவும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளாக என் கூடவே இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம வளைகாப்பு பண்ண போகிறோம். ஸோ இந்த வளைகாப்பு அவங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லேட்டராக வீடியோவில் பார்க்கலாம். வளைகாப்புக்கு முன்னாடி நாளே வளைகாப்புக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம். தேங்காய், பூ, பழம், சாரீ, வளையல், இந்த மாதிரி எல்லா விஷயமே வாங்கியாச்சு. ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு எல்லா கடைக்கும் நம்ம ஏறி இறங்கி வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வர சொல்லலாமா இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசித்தோம். அவங்க வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்கரேஷன் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். அதனால நான் என்னோடய வீடை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க வந்தாங்க. உங்களுக்கு யாரு ஆக்சஸ் கொடுத்தது ஃபர்ஸ்ட்? ஸோ வளைகாப்பில் ரொம்ப முக்கியம் இந்த ரைஸ் தான். ரைஸ் எல்லாமே காலையிலேயே நான் செஞ்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், வெத்தலை, அது எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வளையலெல்லாம் நீட்டாக அந்த பிளேட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். திஷ்டி கழிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த வேப்பலையில் செய்கிற வளையலும் நான் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சேலையும் ரெடியாக இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மாற்றிட்டு வர சொல்லலாம். என்னோடய வளைகாப்புக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸில் பயங்கரமான சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இவங்க சிற்றரசி என்னோட ஃப்ரெண்டு வளைகாப்புக்காக இன்வைட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மினிட்ல. ஆனால் சூப்பராகவே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போகுது. நம்மளோட சர்ப்ரைஸ் பேபி ஷவர் நினச்சதை விடவே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். ஒரு பொண்ணோட ஒட்டுமொத்த எமோஷ்னலையும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு செலிப்ரேஷனை நான் பார்க்குறேன். குழந்தையும் அம்மாவும் இன்னைக்கு மாதிரியே எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். மாமாட்ட கொடு, மாமாக்கு வேணும். பெரியவங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வளைகாப்பு போட சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் ட்ரை பண்ணேன். பட் எங்கள் பில்டிங்கில் பெருசாக யாரும் எங்களுக்கு தெரியல. ஸோ நானே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
வரிசையாக நாங்கள் 3 பேரும் வளையல் போட்டு விட்டோம். சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டோம். அதுக்கப்புறம் பூ, அதுக்கப்புறம் அரிசி அது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சு போட்டு விட்டோம். ஸோ அந்த வளையல் போடுறதுனால குழந்தைக்கு அங்கங்கே அசைஞ்சு அம்மா வேலை செய்யும் போதெல்லாம் அந்த சவுண்டு கேட்கும். அதனால் இந்த வளையல் 7 மாதத்துலேயும் 9 மாதத்துலேயும் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. 7 மாதத்தில் போட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் அவங்க அந்த சவுண்டு அந்த குழந்தை கேட்டு வளரும். அம்மாக்கும் குழந்தைக்குமான பாசம் வந்து அதிகமாகும். நம்மளோட இந்த அவசரமான உலகத்தில் குட்டி குட்டியான சூப்பரான மூமெண்ட்ஸையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க. சரியான ரெண்டு அப்போ தான் கரெக்டாக வரும். அவங்க 2 பேர் போடட்டும், அப்போ தான் கணக்கு கரெக்டு. Ese culo es un bombón y hoy வளையெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறமா சூடாக வந்து பற்ற வச்சு நம்ம வந்து திஷ்டி கழிச்சிடலாம். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து நாங்கள் அந்த தண்ணி எடுத்துருக்கோம். அதில் வெத்தலை அதுக்கப்புறம் பூ மாதிரிலாம் போட்டுக்கலாம். வளைகாப்புக்காக 5 வகையான சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 1 லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறமா பொங்கல், வெஜிடபிள் பிரியாணி. இந்த 5 வகையான சாப்பாடும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம், வடை இதெல்லாம் செஞ்சுருந்தேன். நல்லா தெரியுதுல்ல. வளைகாப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. குட்டி பசங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து சைட் டிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சிக்கன் குழம்புலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க. நாங்கள் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். கனடாவில் இந்த வருஷம் லாங் விண்டர் தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வெதரையுமே நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸ்னோ வந்தது, ரெயின், ஃபாகி, வெயில் எல்லாமே இருந்தது இன்றைக்கி. குட்டி பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிது. நாங்களும் சாப்பிட்டோம். வெரைட்டி ரைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரைஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது வரும். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி தானே அவங்கள வர சொல்லியிருந்தேன்.
ஸோ நல்லபடியாக நம்ம வளைகாப்பு ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சாச்சு. நம்மளுக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி.